குட் நைட். பாய். குட் நைட். ஓகே 9 o'clock வந்துரு. பாய். பாய். பாட்டு ஸ்டாப் ஸ்டாப். டேய், இது என் வீடு, நான் இறங்கி போறேன். நீ எங்கடா வர்ற? அண்ணே மிட் நைட்ண்ணே, தெருவுல போனா நாய் கடிக்கும்ண்ணே. பகல்ல போனா மட்டும் விடுமா கடிக்கு? நாய் கிட்ட கடி வாங்க. அண்ணே. என்னடா சொன்ன? நீங்கள் அண்ணி படிப்பீங்கல்ல, அண்ணி பக்கத்துல படுத்துக்கிறேன். இல்ல உங்க ஓரமா படுத்துக்கிறேன். கிக்கு ஓவரா இருக்குன்னு டைலாக மாத்தி எல்லாம் பேசாத, பிஞ்சு போடும் பிஞ்சு. மிஸ்டர் ராமகிருஷ்ணன், என்ன பிரதர்? போற வழியில ஒரு சாக்கடையா பார்த்து இந்த பண்ணியை தள்ளி விட்டு. ஓகே ஓகே. ஸ்டாப்டா ஸ்டாப். கோடா கோ. அவர் மட்டும் முன்னாடி உட்காருவாரா? நானும் உட்காருவேன். ஐயோ அரவிந்த் சார், வாங்க இங்க. இதான் முன்னாடி. இதான் முன்னாடியா? ஏறு. ஓ பஸ் ரெடியா? ரெடியா? ஏன் எல்லாரும் சாப்பிடாம இருக்கீங்க? முடிவை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடலாம்னு இருக்கோம். முடிவா? என்ன முடிவு? எல்லாம் கல்யாண விஷயம் தான். தரகர் வந்து டாக்டர் மாப்பிள்ள இருக்கிறதா சொல்லிட்டு போனாரு. நீ சரின்னு சொல்லிட்டா அவங்கள பொண்ணு பக்கம் வர சொல்லிடலாம். ஏமா, நான் தான் இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன்ல, ஏன் சும்மா என்ன கம்பல் பண்றீங்க? உன் தங்கச்சிங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க. உனக்கு முடிஞ்சாதானே அவங்களுக்கு மாப்பிள்ள பார்க்க முடியும். சரி சரி, எனக்காக எல்லாத்தையும் யாரும் தங்கச்சிங்களுக்காக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். உங்க இஷ்டப்படி மாப்பிள்ளை பாருங்க. ஓகே. ஹலோ, யாரு? நான் தான் கல்யாண புரோக்கர் காத்தமுத்து பேசுறேன். யோ, உன் போனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என் பொண்ணு காயத்ரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா. அந்த டாக்டர் மாப்பிளைய பொண்ணு பார்க்க வர சொல்றியா? அவரும் உங்க பொண்ணை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல நாளை பார்த்து நான் வர சொல்லுறேன். அப்புறம் நாளைக்கு கலைவாணர் அரங்கத்துல நடக்க போற பட்டிமன்றத்துல என் பொண்ணு பேசுறா. லைவ் ப்ரோகிராம். முடிஞ்சா மாப்பிளைய பார்க்க சொல்லு. வணக்கம் தல. வணக்கம் தல. தல வணக்கம். வணக்கம் தல. வணக்கம் தல. வணக்கம் தல. டேய் ஸ்டாப். என்ன எல்லாரும் உன்னை தலை தலைங்கறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. என்னன்னு ஒண்ணு இல்ல, நான் தான் பார்த்தனே தலை தலைங்கறாங்க. உன் பேர் என்ன? அருவிசாமி. அதை ஏன் கூப்பிடல? நான் தானே தலைவர்ங்கிற பேரை சுருக்கி தலைன்னு கூப்பிட்டு சொன்னேன். நீ தலைவரா? ஆமா. எப்ப தலைவரான? எந்த கட்சிக்கு தலைவரான? கட்சியில வேண்டாட்டே, நாங்களா எடுத்துக்கிறது. ஓ, நீங்களே நினைச்சா தலைவர் ஆயிக்கிறது. தலைவருங்கிறதே 4 எழுத்து, அதையும் சுருக்கி 2 எழுத்துல தலைங்கிறீங்க. டேய், இந்த தலைன்னு சொல்றவங்களை எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் 6 மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டான். வைக்க மாட்டான். தலைன்னு வச்சுக்குவியா? டேய், உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன், இனிமே எவனாவது இவனை தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது. தல வணக்கம். நான் சார் இப்பதானே நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு. இவாடா, உனக்கே தலை இல்ல, இவனை தலைங்கிறியா? இனிமே தலைன்னு சொன்ன உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருவேன். போடா. சரி தல. ஐயோ, இவனுக்கு திருந்த மாட்டானுங்கடா, நாக்கில சொறி வச்சிருச்சு. தலை காலு வாலுன்னு நம்ம உசுர வாங்குறானுங்க, பண்ணாட பக்கிரி பசங்க. என்ன பிரதர், என்ன என்ன இவ்வளவு கோவம்? யார கடிச்சிட்டு வரீங்க? நான் என்ன நாயா கடிச்சு வைக்கிறதுக்கு? என்ன பிரதர் நீங்களும் சேர்ந்து வர்றீங்க? ஒரு பைய அப்பா அம்மா வச்ச பேரை சொல்ல மாட்டேங்கிறான். தலைங்கிறான், வாலுங்கிறான், காலுங்கிறான். ஒரு 10 தலையை சேர்ந்தாப்புல சட்டக்கு சட்டக்கு சட்டக்குன்னு கொத்திட்டோம்னா ஒருத்தனு தலைன்னு சொல்ல மாட்டான். பிளாக் ஊரை மாத்துறானுங்க, பேரை மாத்துறானுங்க, வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஏன் நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ? என்ன சேம் சைடு கோல் அடிக்கிறீங்களா? ஆமா, அது என்னது நோண்டிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது உங்களுக்கு நோன்றதா தெரியுதா? ஆட உடுங்க பிரதர், 24 hours ஒர்க் பண்ணி அந்த அண்டா வாயனுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணுமா? சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டு அந்த அண்டா வாய என்ன பண்ணிடுவான்? அண்டா வாய ப்ளீஸ் பிரதர், சும்மா இருங்க பிரதர். நம்மள மாதிரி ஒரு 4 இன்டெலிஜென்ட் வேலையை விட்டு வெளியே போயிட்டு என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க பிரதர், மனுஷன் இருந்தா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணும் லைஃப. ஆமா, இந்த கம்ப்யூட்டர்ல செக்ஸி படம் எல்லாம் வருமாமே? ஹலோ ஹலோ, நான் தான். ஓ நீங்க தானா? கல்யாணம் ஆயிடுச்சு அலையறீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. இருங்க, வீட்ல சொல்லி தட்ட சொல்றேன். இப்போ தினம் தட்டி தான் அனுப்புறேன். இதுல ரெக்கமெண்டேஷன் வரியா? தள்ளுங்க பிரதர், நான் உங்களுக்கு தட்டிக்கிறேன். அது வருதுடா, வருதுடா, வருது, வந்துருச்சு. பிரதர், அங்க பாருங்க, சூப்பரா பிகர். கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவையா தியேட்டர்ல வந்து படம் பாப்பான்? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து போட்டு போட்டு பாத்துட்டு இருப்பானுங்களே. பிரதர், அந்த மவுஸ கொடுங்க, நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பாக்குறேன். இத மாத்துறீங்களா இல்லையா? நான் மாத்த மாட்டேன். இது என்ன யாரோ தேன்மொழியின் கவிதை எழுதிருக்காங்க?
கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன்மொழி மான்மொழி எல்லாம் கவிதை எழுதிருக்கான். லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ணு பிரதர். கொண்டாங்க. நான் இத படிக்கணும், அவங்கள பாராட்டணும். நான் இந்த பிகரை பார்க்கணும், அதை ரசிக்கணும், அதை லவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன். ஆ? சந்தையில் 1000 பொருட்கள், அதை வாங்கிட 1000 பேர்கள். எந்த சந்தையில் எனக்கேற்ற ஆண்மகனோ அதற்கு நான் எவ்வளவு பணத்தை கொடுத்திட வேண்டுமோ? ஆடு மாடு கோழி எல்லாம் சந்தையில் கிடைக்கிறது. ஆண்களை வாங்கவும் சந்தை இருந்தால் பெண்களின் பிரச்சனை குறையலாம். சிம்பிளா இருந்தா நல்லா இருக்க. பாருங்க. அட, செல்போன் நம்பர் கொடுத்திருக்காங்க. ஹலோ, ஹலோ, மிஸ்ஸஸ் தேன்மொழிங்களா? நான் மிஸ்ஸஸ் தேன்மொழி இல்லைங்க, மிஸ் தேன்மொழி பேசுறேன். ஓ, மிஸ் தேன்மொழிங்களா? மேடம், என் பேர் சிவராமகிருஷ்ணன். கம்ப்யூட்டர்ல உங்க கவிதையை படிச்சேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கவிதை படிச்சேங்கிற ஒரு சந்தோஷத்துல பேசுறேன் மேடம். ஓ, அப்படியா சார்? ரொம்ப தேங்க்ஸ். மேடம், இன்னையில இருந்து நான் உங்க ரசிகன். ஏன் மேடம், ஏதாவது ஜாப்ல இருக்கீங்களா? ஆமா சார், நான் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன். அப்படின்னா கவிதை எழுதுறது உங்க ஹாபின்னு சொல்லுங்க. கவிதை மட்டும் இல்ல சார், கவி அரங்கம், பட்டிமன்றம் இதுல எல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓஹோ, அப்படிங்களா? மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேர்ல மீட் பண்ணி பேசலாமே. வேண்டாம் சார், அட்ரஸ் எல்லாம் வேண்டாம். நம்ம இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம். அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நல்லது. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வாங்க 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 வணக்கம். 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 இது என்னோட அக்கா. வணக்கம். என்னோட மாமா. வணக்கம். உட்கார். உட்காருங்க. நிர்மலா, எல்லாருக்கும் காஃபி கொண்டு வாமா. சரிம்மா. என்ன கல்யாண பொண்ணு காஃபி கொண்டு சொல்லாம தங்கச்சி அனுப்புறீங்க? டாக்டர் சார், நீங்க தப்பா நினைக்கப்படாது. இவ்வளவு நேரம் நீங்க வருவீங்கன்னு காயத்ரி காத்துக்கிட்டா இருந்தா, திடீர்னு ஆபீஸ்ல இருந்து போன் ஒர்க் விஷயமா போயிட்டேன். நான் தான் அவங்களை டிவிலே பார்த்துட்டேன். அக்காவும் மாமாவும் பார்க்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான். பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? இந்த நகை நட்டு போல்டு இது மேல எனக்கு ஆசையே இல்லைங்க. உங்க பொண்ணே தங்க மாதிரி தானே இருக்காங்க, அவங்களுக்கு தங்க வேற போட போறீங்களா? இந்த அண்ணா நகர்ல 2 கிரவுண்ட்ல 2 கிரவுண்டா? இல்ல சார், நான் வாங்கியிருக்கேன். அதுல அழகா ஒரு பங்களா கட்டி அதுல உங்க பொண்ணை மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன். போதும்ல? மாப்பிள்ளை இப்படித்தான் இருக்கணும். தேங்க்யூ. நானும். ஏய் சார், எங்க அக்காவை நீங்க டிவில பாத்திருக்கீங்க, எங்க அக்கா உங்களை பார்க்க வேண்டாமா? அதுக்காக தான் நானே நேரா வந்தேன். உன் அக்கா இல்லையே, ஒண்ணு பண்றேன், நான் போயிட்டு என் போட்டோ போஸ்டர்ல அனுப்புறேன். இப்போ போட்டோ பார்க்கட்டும், நிச்சயத்தப்ப நேரா பார்க்கட்டும். சரிதானே? ஏன் அரவிந்த் சாமி, பாப்பா 6 அடி உயரத்துல ஆஜானுபாகுவா இருக்குதே, இது எப்படி ஓகே? அது பேரு ஆண்டாளு, அம்பத்தூர் பார்ட்டி, 5000 ரூபாய். பரவாயில்லையா? இது இதுக்கு 5000 ரூபாயா? ஏயா, நீ என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்தியா இல்ல வேற எதுக்காவதா? அறிவிக்கா உங்களுக்கு? என் கமிஷன் 5000 ரூபாங்க. இப்படி விளக்கமா சொன்னா தானே எனக்கு விளங்கும். அரவிந்த் என்ன பேசுறாரு என் அருமை கணவரு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. முதல்ல அத காதுல சொல்லுங்க. அரவிந்த் தம்பி, இந்த என் பையனோட போட்டோ. நீ போற இடத்துல நல்ல குடும்பமா பார்த்து இதை கொடு. அவன் கன்னத்துல விழுகிற குழி இருக்கே, அதுக்கே நான் நீன்னு போட்டுக்கிட்டு பொண்ணு கொடுப்பாங்க. பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சொல்லு. ஏமா, அலமாரியில போட்டோ வச்சிருந்தேங்க. எந்த போட்டோப்பா? ஏன் போட்டோமா? அது அங்கதானே இருக்கும். ஆனா தேடி பார்த்தன காணமே. அந்த போட்டோ இப்போ உனக்கு எதுக்கு? அது இந்த அமிதாப் பச்சன் குரோர் பத்தி நடத்துறாரு இல்லையா, அதுக்கு என் போட்டோ அனுப்பிச்சு செலக்ட் ஆகலாங்கிறதுக்காக தான். நமக்கு என்னது இது உன் போட்டா? எதுக்காக இந்த போட்டோ அவர்கிட்ட கொடுத்தீங்க? பர்ஸ்ல வச்சுக்கணும்னு பிரியப்பட்டான். இவ்வளவு பெரிய போட்டோவையா? ஏயா, எனக்கு பொண்ணு பாக்குறதுக்காக தானே இந்த போட்டோ வாங்கிட்ட கொடுத்தாங்க. பிரதர், நான் வேண்டான்னு தான் சொன்னேன். உங்க அம்மா தான் கட்டாயப்படுத்தி நல்ல பொண்ணா பாருன்னு சொன்னாங்க. இவரு இனிமே நண்பன் அந்த வீட்டுக்கு வா. உன் தரகர் வேலைய வந்த. என்னப்பா இது? இது எனக்குப்பா. யோ, புடியா. ஏமா, உங்ககிட்ட கல்யாணம் வேணாம் எத்தனை தடவை சொல்றது? உங்க பேச்சை கேட்டு நான் அவசப்பட்டது போதும். இனிமே கல்யாண பேச்சை எடுத்தீங்க, இந்த வீட்டுக்குள்ளே வர மாட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாத ஐயா. இனிமே கல்யாணத்தை பத்தி நான் பேச மாட்டேன்.
ஹே காயத்ரி அக்கா, உன்னோட அவரு போட்டோ அனுப்பியிருக்காரு. எங்க எங்க குடு. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏய், நாங்கள் இங்க இருக்க கூடாதா? கிண்டல் பண்ணீங்க. நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்க. டே எஃபெக்ட்லியே ஸ்வீட் ட்ரிங்க்ஸா தூள் பண்ணுங்க அக்கா. அக்காக்கு ரொம்ப உள்ளமா. அவசர கேஸ். போங்க.